ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத பற்றி பார்க்கலாம். கோல்டு வாங்குறது காலங்காலமாக நம்ம இந்தியாவில் ட்ரெடிஷ்னலாக இருக்குது. ட்ரெடிஷ்னலுக்காக மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவும் வாங்குறது நல்லது. ஒரு ஆர்னமெண்ட்டு மட்டும் இல்லாமல் காயின்ஸு, பிஸ்கெட்டாக அப்படி வாங்குறது நமக்கு நல்ல பெனிஃபிட்டாக தரும். இது இன்ஃப்ளேஷன் டைம்லையும் நமக்கு பாதுகாப்பாக இருக்குது. கோல்டு ஒரு இன்ஃப்ளேஷன் ப்ரூஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு. மணி இன்ஃப்ளேஷன் பீரியட்லையும் கோல்டு வேல்யூ மார்க்கெட்டில் அஃபெக்ட் ஆகவே இல்லை. நேஷனல் கரன்சி வேல்யூ டிக்ரீஸ் ஆனப்பையும் கோல்டு ரேட்டு டிக்ரீஸ் ஆகலை. இது எக்கனாமிக் டவுன் ஆன டைம்லையும் மார்க்கெட் கிராஷ் ஆன போது கோல்டோட வேல்யூ ரெடியூஸ் ஆகவே இல்லை. அட்லீஸ்ட் 10% ஆச்சு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் கண்டிப்பாக கோல்டு வாங்குறது ரொம்ப நல்லது. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். பக்கத்தில் இருக்கிற ஷாப்பில் போயிட்டு நம்ம உடனே பை பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு ஸ்டடி பண்ணவும் தேவையில்லை. ஸ்டாக் மார்க்கெட்டோ ரியல் எஸ்டேட்டோ அதில் போயிட்டு அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸு, அதோட ப்ராஃபிட்டு, அதோட வெல்த்து, இதை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே வாட்ச் பண்ண தேவையில்லை. மார்க்கெட் மட்டும் பார்த்துட்டு கோல்டு ரேட் எப்போ ரெடியூஸ் ஆகிற டைமில் போயிட்டு நம்ம வாங்கி வச்சுக்கிறது நல்ல ப்ராஃபிட்டை தரும் நமக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் டைவர்சிஃபிகேஷன் இருக்கிறது ரொம்ப முக்கியம். சிம்பிளாக சொல்லணுன்னா கோல்டுலையும் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் கோல்டு ரேட்டு எப்போவுமே ரெடியூஸ் ஆகுது. இது ஸ்டேபிளாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் ரெடியூஸ் ஆகிறப்பையும் கோல்டு ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்கும். இது செக்யூர்டான ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கும். ரீசெண்டாக 2024 ஸ்டாக் வேல்யூ ரெடியூஸ் ஆனப்பையும் கோல்டு ப்ரைஸ் ரொம்ப ஆல் டைம் ஹையாக தான் இருந்துச்சு. நிறைய ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க கோல்டு ஒரு சேஃபரான இன்வெஸ்ட்மெண்ட்டு. மார்க்கெட் கிராஷஸில் எந்த ஒரு பாதிப்பும் கோல்டுக்கு வராது. கோல்டு டேஞ்சபிள் அசெட்ஸ் தான். நம்மளால் இது ஃபிசிக்கலாக அதை வாங்க முடியும், தொட முடியும், அதோட ஃபீல் டச் பண்ண முடியும். ஆனால் ஸ்டாக்கு, பாண்டு, மியூச்சுவல் ஃபண்டு இதிலெல்லாம் அப்படி கிடையாது. கோல்டுக்கு எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் தேவையில்லை. இது பை பண்ணி ஜஸ்ட்டு சேஃபாக வச்சுக்கிட்டாலே போதும். கோல்டு ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. மக்கள் கோல்டை வாங்கி வருடக்கணக்கில் சேஃபாக வச்சுக்கிறாங்க. 10, 20, 30 வருஷம் கழிச்சுலாம் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ ரொம்ப மல்டிபிள் ஆயிரும். கோல்டு ஒரு பர்ஃபெக்ட் கிஃப்ட்னு சொல்லலாம். கோல்டோட வேல்யூ ஹை ஆகிட்டே தான் இருக்கும். கோல்டை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்தியாவில் மற்றும் சில நாடுகள் எல்லாம் கோல்டு கிஃப்ட் பண்ணுறது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இது லோ மெயின்டெனன்ஸ் கிஃப்ட் தான். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஈஸியாக லிக்விடேட் பண்ணிக்க முடியும். இதை ஈஸியாக வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். பக்கத்தில் இருக்கிற ஆத்தரைஸ்டு ஷாப்பில் போயிட்டு நம்ம கோல்டை கொடுத்து கேஷாக வாங்கிக்கலாம். ஆனால் மற்ற ஆன்லைன் மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்டு, அதர் ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட்லலாம் உடனே அப்படி பணத்தை வாங்க முடியாது. அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. கோல்டு ஒரு ஆஃப்லைன் இன்வெஸ்ட்மெண்ட், செக்யூர்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு. நம்ம இப்போ டிஜிட்டல் வேர்ல்டில் எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாமே ஆன்லைனில் தான் பண்ணுறோம். ஆன்லைனில் பண்ணுறப்ப நம்மளோடதை ஹேக் பண்ணிக்க முடியும். நம்ம பொசிஷனை யாராவது திருடிக்க முடியும். டேட்டா எரேஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் ஃபிசிக்கலாக கோல்டு வாங்குறதுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. நம்ம சேஃபாக வச்சுக்கிட்டாலே யாராலையும் திருடவும் முடியாது. கோல்டு ஒரு லக்ஸரி ப்ராடக்ட் தான். ஹானஸ்ட்டாக சொல்கிறேங்க, கோல்டு ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட் தான். கோல்டு பார்த்தாலே அந்த டே ஹாப்பியாக தான் இருக்கும். கோல்டு வாங்கி நகையாக போட்டாலும் லாக்கரில் வச்சாலும் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். இது ஒரு லக்ஸரி ப்ராடக்ட். நம்மளோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. எப்போ வேணாலும் நம்மளுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் தேவைப்படலாம். அந்த டைமில் நம்ம முன்னாடியே கோல்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பேங்க்கில் போயிட்டு ஈஸியாக கோல்டு லோன் வாங்கிக்கலாம். இது கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நமக்கு வாங்கிக்கலாம். ஈஸியாக லிக்விடேட் பண்ணிக்கவும் முடியும். நம்மளால் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண முடியலன்னா இதை செல் பண்ணியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். தேங்க்யூ.